அடுத்து நக்கீரன் கோபால் அடுத்தடுத்து அதிரடி கைது, சுற்றி அடிக்கும் சிஎம் விஜய். இன்றைய தலைமுறையினருக்கு ஜெயலலிதா ஆட்சி என்றால் எப்படி இருக்கும் என்று பார்த்திருக்க வாய்ப்பு மிக குறைவாக இருக்கும். அதற்கெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டும் வகையில் ஜெயலலிதா ஆட்சி என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறார் முதல்வர் விஜய். அந்த வகையில் தாவேக்கு அமைச்சர்கள் மத்தியில் ஏதாவது பிரச்சனையில் சிக்கினால் பதவி பறிபோய்விடும் என்கின்ற அச்சம் ஒரு பக்கம் உண்டு. மறுபக்கம் எந்த நேரத்தில் எப்போது கைது செய்யப்படுவோமோ என்கின்ற அச்சத்துடனேயே இருக்கும் திமுக தரப்பினர். அந்த வகையில் முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற 3 மாதத்தில் கைதுக்கு பயந்து முன்னாள் திமுக அமைச்சர் ஏவா வேலு சிங்கப்பூர் சென்று மருத்துவமனையில் படுத்து கொண்டது. அவரை தொடர்ந்து செந்தில் பாலாஜி கைதுக்கு பயந்து தலைமறைவாகி பின்பு ஜாமீன் பெற்றது. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்துள்ளது. திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது. இப்படி ஒட்டுமொத்த திமுக கூடாரத்தையும் ஆட்டம் காண வைத்து வரும் முதல்வர் விஜயின் தாவேக ஆட்சியில் திமுகவிற்கு உச்சக்கட்ட பயத்தை காட்டும் வகையில் அதிகாலை உதயநிதி ஸ்டாலின் வீட்டு கதவை தட்டியது போலீசார். காலை கடனை கூட முடிக்க கூடாதா? காலை கடனை முடித்துவிட்டு வரட்டுமே உதயநிதி என போலீசாரிடம் உதயநிதி தரப்பு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோவை பார்த்த பலரும் கடந்த திமுக ஆட்சியில் உங்கள் கையில் அதிகாரம் இருக்கு என்பதற்காக திமுகவை விமர்சனம் செய்தாலே நள்ளிரவில் வீடு புகுந்து கைது செய்தவர்கள் தானே, இப்போ நீங்க கதறுவது இன்பத்தேன் வந்து பாய்கிறது என பலரும் கொண்டாடி வருவதை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் உதயநிதியை தொடர்ந்து தற்பொழுது அடுத்து குறிவைக்கப்பட்டுள்ள நபர்தான் பத்திரிகையாளர் என்கின்ற போர்வையில் திமுகவின் உடன்பிறப்பாக வலம் வரும் நக்கீரன் கோபால். கரூர் விவகாரம் தொடர்பாக முதல்வர் விஜய் மற்றும் தாவேகவினர் குறித்து அவர் பேசிய பேச்சுதான் தற்பொழுது அவரை சிக்கலில் சிக்க வைத்துள்ளது. கரூர் விவகாரம் குறித்து பேசிய நக்கீரன் கோபால், கரூரில் 41 பேர் கொலை நடந்த பிறகு அது பற்றி நான் அங்குலமாக பேசியிருந்தேன். அங்கு நடந்த சம்பவங்கள் என் கண்முன்னே உள்ளது. போதையில் இருந்து ஒருவர் கீழே விழுந்ததில் குழந்தை இறந்துள்ளது. விஜய் பிரச்சார வாகனத்தில் இருந்து கீழே குதித்து காப்பாற்றி இருக்க வேண்டும். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. மேலும் சினிமா ஷூட்டிங் நடத்தியுள்ளார்கள் என்று நான் செய்தியை வெளியே கொண்டு வந்தேன். இதனால் அவர்கள் படத்தில் அந்த காட்சியை வைக்கவில்லை. இல்லாவிட்டால் அது தொடர்பான காட்சி படத்தில் இடம்பெற்றிருக்கும் என நக்கீரன் கோபால் பேசியது தொடர்பாக சென்னை சைபர் கிரைம் போலீசாரில் அளிக்கப்பட்ட புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அடுத்து எந்த நேரமும் நக்கீரன் கோபால் கைது செய்யப்படலாம் என்கிற பரபரப்பு நீடித்து வருகிறது. இந்த நிலையில் சென்னை சைபர் கிரைம் போலீசார் விசாரணைக்கு ஆஜராகும்படி நக்கீரன் கோபாலுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டும் விசாரணையின் போது கைது செய்ய முடியுமா அல்லது நேரடியாக கைது செய்து அதன் பின்பு விசாரணை நடத்துமா என்கிற விவாதம் ஒரு பக்கம் அனல் பறந்து கொண்டிருக்க, நக்கீரன் கோபால் இதில் எப்படி தப்பிக்கப் போகிறார் என்பது கேள்விக்குறியாக அமைந்துள்ளது.